3 anointings. இந்த 3 அபிஷேகமுமே பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. We learn about 3 distinct anointings from the Old Testament. The leper's anointing, the priest anointing, the king's anointing. மூணு எழுதிட்டீங்களா? குஷ்டரோகியின் அபிஷேகம், ஆசாரிய அபிஷேகம், ராஜரீக அபிஷேகம். 3 அபிஷேகங்களை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதல் அபிஷேகம் என்ன? வேதம் 3 அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்கிறது பழைய ஏற்பாட்டில். முதல் அபிஷேகம் குஷ்டரோகியின் அபிஷேகம், இரண்டாவது ஆசாரிய அபிஷேகம், மூன்றாவது ராஜாக்களுடைய அபிஷேகம். lepers anointing, priest anointing, king's anointing. முதலாவது what is lepers anointing அப்படினு பார்க்கலாம். The leprosy was the most dreaded disease in ancient Palestine. ஆதி பாலஸ்தீன தேசத்தில் இந்த குஷ்டரோகம் என்கிற ஒரு கொடிய வியாதி அந்த தேசம் முழுவதும் பரவி இருந்துச்சு. குஷ்டரோகம் என்கிற வியாதி. This horrible condition slowly consumed the flesh of it helpless victim. இந்த வியாதி என்ன செய்யுமா? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடம்பை அந்த வியாதி சாப்பிட்டுட்டே போகுது. விரல் அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், நல்லா இருக்குன்னா இப்படியே சாப்பிட்டு வரும். அழுகி அப்படியே நீங்கள் ஏதாவது பொருள் அப்படி தூக்குனீங்கன்னா அதுக்குள்ளேயே ஒரு விரல் உழுகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி ஆனால் வலிக்காது, நெருப்பு வச்சிங்கன்னா சுடாது. அதுதான் குஷ்டரோகமான வியாதி. அது உங்கள் உடம்பையே சாப்பிடக்கூடிய ஒரு வியாதி. ஸ்லோலி கன்சியூம்டு the flesh of it helpless victim. Eventually the fingers அதிகமாக பாதிக்கிறது எதுனா மூக்கு, கை விரல்கள், கால் விரல்கள், and other extremists would die. Rot and fall off. ROT, rot and fall off. இப்போ இந்த வியாதி வந்துருச்சு, அடுத்து என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வியாதியில் மரித்துருவாங்க. மருந்து கிடையாது. அதுபோல் ஒரு கம்யூனிட்டியில் அவங்கள சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு திருமண விருந்துக்கு அவங்கள அழைக்க மாட்டாங்க. ஒரு ஆலயத்துக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. எந்த ஒரு செரிமோனியலுக்கும் அவங்கள சேர்க்க, எந்த ஒரு பண்டிகை நாட்களும் அவங்கள விட மாட்டாங்க. அவங்கள கொண்டு போய் பாளையத்திற்கு வெளியே தள்ளி விட்டுருவாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க? யாருமே அவங்கள தொடக்கூடாது, அவங்க நம்மளை தொடக்கூடாது, நம்ம அவங்கள தொடக்கூடாது. டு ப்ரிவெண்ட் அதர்ஸ் ஃப்ரம் கம்மிங் டு க்ளோஸ், த லெப்பர் வாஸ் ரிக்வயர்ட் டு க்ரை அவுட் வேரெவர் ஹி வெண்ட், ஹி ஷவுட் அன்க்ளீன் அன்க்ளீன். ஒரு குஷ்டரோகி எப்படி கத்தணும்? உங்களுக்கு தெரியும், 10 குஷ்டரோகிகள் ஏசப்பாவை பார்க்க வராங்க இல்லையா? அப்போ அவங்க நாங்கள் சுகமடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு போய் உங்கள் ஆசாரியருக்கு காண்பியுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்நியன் ஒருவன் வந்து தான் குணமானதை அறிந்து நன்றி சொல்ல வராங்கிற கதை உங்களுக்கு தெரியும். இதை மைண்டில் வச்சுங்க. இப்போ இயேசு கடந்து போகும் பொழுது அவங்கள பார்க்குறார். நாட் இன் த சிட்டி, அவுட்டர் சிட்டினா வெளி பிரகாரம், பாளையத்திற்கு வெளியேன்னு ஒரு இடத்துல படிக்கிறோம். புறம்பாக்கப்படுவார்கள், தள்ளி வைப்பார்கள். அவங்களுடைய இடம் என்னன்னா ஒரு மலையிலும் குகையிலும் இருப்பாங்க. இவங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா சத்தம் போட்டு அவங்க பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க ஒரு மரவில் பார்க்கக்கூட மாட்டாங்க, ஒரு மரவில் நின்றுட்டு அவங்க சத்தம் கொடுப்பாங்க. அப்போ இவங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற வஸ்திரமோ உணவோ பதார்த்தங்களோ அதை அங்கே வச்சுருவாங்க.
மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிளாக தான் இருக்கும். திரும்பி இவங்க தொட்டு பயன்படுத்தினா அவங்க கொண்டு போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஒருவேளை இந்த ஊருக்காரங்க அந்த ஊருக்கு போகும்போது எதோச்சமாக அவங்க வழியில் எதிர்பட்டுட்டாங்கன்னா இந்த குஷ்டரோகம் உள்ளவன் ஐயோ அசுத்தம் அசுத்தம் அசுத்தம்னு தலையில் மண்ணை போட்டுக்கிட்டு கதறி அழுகணும். க்ரை அவுட். ஓகே, சத்தமாக சொல்லணும். அன்க்ளீன் அன்க்ளீன்னு அவன் சத்தமாக சொல்லணும். அப்போது த விக்டம் ஆஃப் திஸ் that disease could only expect a slow, painful and premature death. ஓகே, இப்போது ஜான் 10:10 எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வரான அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று ஏசப்பா சொல்லுகிறார். அப்போது இந்த வியாதி எங்கிருந்து வருது, யார் கொண்டு வருகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெப்ரசி லைக் எ சாட்டன் அண்ட் சின், பாவத்தினாலும் பிசாசினால தான் இந்த ஒரு வியாதி வருகிறது. அடுத்த காரியம் சொல்கிறார் இங்கே, will steal our life, eventually kill us and destroy our ministry or our calling. இந்த லெப்ரசி அப்படிங்கிறது நீங்கள் பல விதத்தில் நீங்கள் குஷ்டரோகம் அப்படின்னு சொல்கிறது we can speak about or talk about outward அப்படின்னு சொல்லலாம். வெளிப்பிரகாரமாய் பேசுனீங்கன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த வியாதிக்கு இணையான ஒரு காரியம் எதுனா பிசாசுக்கு அடிமை ஆவதும் அல்லது பாவத்திற்கு அடிமை ஆவதும் இந்த லெப்ரசியோடு இணைந்த ஒரு வியாதிக்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இதுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த லா நம்பர் 1, எ லா ஆஃப் கிளென்சிங், பரிசுத்தமாக்கப்படுதல். இது மோசேயுடைய நாட்களில் இந்த காரியத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. மோசே நாட்களில் அந்த ரூல் எப்படி மாறுது, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் மாறுது, நியூ டெஸ்டமெண்ட் எப்படி மாறுது அப்படி மாதிரி நிறைய காரியங்கள் நீங்கள் படிக்கலாம். லேவியராகமம், லெவிட்டிகஸ் சாப்டர் 14 அதிகாரத்தில் இந்த வியாதிக்கான என்ன செய்யணும், எப்படி செய்யணும்னு பழைய ஏற்பாட்டின்படி நீங்கள் பார்க்கலாம். லெவிட்டிகஸ் 14th chapter. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 காரியங்களை அங்கு நியமிக்கப்பட்டது. 4 things to bring out the people in leprosy. நீங்கள் லெப்ரசின்னு சொல்கிறதுனால அந்த வியாதி தான் நினச்சிக்காதீங்க. ஒரு மனுஷனுக்குள்ளே மறைவான பாவம் இருக்குமானால் அவங்களும் அசுத்தம் தான், அன்க்ளீன் பீப்புள் தான். இப்போ அன்க்ளீன்கிற வார்த்தைக்கு லெப்ரசிங்கிற வார்த்தை தான் பொருந்தும். அதனால தான் குஷ்டரோகியின் அபிஷேகம் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. குஷ்டரோகியின் அபிஷேகம். அப்போ இந்த அபிஷேகம் போட்டால் குஷ்டரோகம் நீங்குமா அப்படின்னா, இது வியாதி மறையாது. ஏசப்பா சொன்னார், நீங்கள் போய் உங்களை ஆசாரிக்கு காண்பீங்கன்னு சொல்லும்போது அந்த வார்த்தையை கேட்டோடனே ஒரு புறஜாதி சுகமாயிட்டான். அப்போ இந்த வியாதி மறையக்கூடியதா? ஆமாம், மறையக்கூடியது. அந்த வார்த்தைக்கு மறையாத வியாதி எதுவுமே கிடையாது. ஒரு வார்த்தை சொல்லும், வேலைக்காரன் பிழைப்பான், அந்த வார்த்தை தான். நீ போய் உன்னை ஆசாரிக்கு காண்பின்னு சொன்ன வார்த்தையும் அதுதான். இப்போ உங்கள்கிட்ட யாராவது பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அப்படி அதெல்லாம் பழகி போயிடும் போங்கன்னு சொல்லாதீங்க. என்ன செய்யணும்? கர்த்தர் மாற்றுவார். ஏன் அந்த கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்குள்ளே ஏன் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? இதை செய்ய முடியும்னு நினைங்க, இது கர்த்தர் செய்வார்னு நினைங்க, கர்த்தர் என்ன கொண்டு இந்த காரியங்களை மாற்றுவார்னு நினைங்க, கர்த்தர் கண்டிப்பாக மாற்றுவார். இப்போ நீங்கள் சொல்லணும், ஒரு வார்த்தை சொல்லணும். ஜனங்க உங்கள்கிட்ட பேசும்போது கிவ் த பாசிட்டிவ் ஆன்சர். அவங்க ஒரு ப்ரமோட் ஆகும்படியாக நல்ல வார்த்தைகளை உபதேசம் பண்ணுங்க, நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். ஏதாவது ஒரு வியாதி அப்படின்னா உடனே எல்லாம் ஆகாது, சரியாகாதுன்னு சொல்ல, அப்படி அல்ல. இன்றைக்கி பாருங்கள், பல நேரங்களில் என்கிட்ட வியாதின்னு சொல்லுவாங்க. இப்போ somebody is asking me or calling me for prayer, பாஸ்டர் சொல்லுங்கள், இந்த மாதிரி பலவீனமாக இருக்குது, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க,
நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறோம். சரி போனாங்கும் போதே திடீர்னு ஆவியானவர் உணர்த்துறாரு, நீங்கள் டாக்டர்லாம் போக வேண்டாம்மா, ஜெபம் பண்ணுங்க சரியாக போயிடும் அப்படின்னா அவங்க நல்லாயிரும். இப்போ நல்லான உடனே அத்தனை வியாதிசனும் என்கிட்ட வருவான்னு ஒரு கணக்கு ஏற்படுமானால் ஐ எம் நாட் அ டாக்டர், ஐ எம் அ பாஸ்டர். அப்போது பாஸ்டருடைய வார்த்தைக்கு குணமாகுகிற வியாதி இருக்குது, டாக்டர்கிட்ட போனால் தான் குணமாகுங்கிற வியாதியும் இருக்குது இல்லையா? அப்போ அந்த வியாதியை பொறுத்து, விசுவாசிக்கிற ஜனங்களை பொறுத்து, அந்த நம்பிக்கை உள்ளவங்களுக்கு பொறுத்து அந்த காரியங்கள் இருக்குது. அப்போது நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பார். அந்த வார்த்தை தான் இன்றைக்கி நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தை எப்படி அவங்கள குணமாக்குது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு தான் உங்களை குணமாக்குது. இது சொல்லிட்டோம், கண்டிப்பாக கர்த்தரை கவனிச்சிருப்பார், அவர் எனக்கு சுகத்தை கொடுப்பார், அந்த நம்பிக்கை. அப்போ எல்லா ஜனங்களுமே கண்ணை மூடிக்கிட்டு எங்கே வரக்கூடாது, அன்றைக்கி ஒரு வியாதி நல்லாச்சு பாஸ்டர்டே போயிடுவான் திரும்பி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஊழியத்திலே நடந்த ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். ஒரு சகோதரி கால் பண்ணுறாங்க, என்னுடைய கணவருக்கு நெஞ்சு வலி அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறேன் இப்போ போக வேண்டாம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்கிறேன். அவங்க சரி பாஸ்டர்னு வீட்டிலே உட்காந்துக்கிட்டாங்க. 2 நாள் கழித்து அவங்கள பார்த்தேன், இந்த வாரத்தில் ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போங்கம்மா அப்படின்னு. நேராக போனாங்க, சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோபிளாஸ்ட் முடிஞ்சிச்சு. இந்த 1 வாரம் கேப் எதுக்கு? அவர்களை ஆயத்தம் படுத்துவதற்கு. இப்போ அன்னைக்கு சொன்னதும் அதே கர்த்தர் தான், இன்றைக்கி போன்னு சொன்னதும் அதே கர்த்தர் தான். அன்னைக்கு போயிருந்தாங்கன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க. அந்த 3 நாட்கள் 4 நாட்கள் கர்த்தர் அவரை உட்கார வச்சு தேற்றி அந்த ஒரு சர்ஜரிக்கு ரெடி பண்ணி கர்த்தர் கொண்டு போகிறார். அப்போ இன்றைக்கு கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை மறைத்து பேசுகிற வார்த்தைகளுக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது நாங்கள் அல்ல, பேசுகிறது நாங்கள் அல்ல, எங்களை பேச ஏவுகிற அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவர். இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போது முதல் 4 காரியம் சொன்னேன். இந்த குஷ்டரோகம் மறைவதற்கு ஒரு இரத்தம் சிந்துதல் அவசியம். ஒரு பறவை எடுத்து அதை பலி செலுத்தி அந்த இரத்தத்தை குஷ்டரோகிகளுடைய சரீரத்தில் பூசுவார்களானால் அந்த வியாதி மறையும். அப்போ குஷ்டரோகம் மறையறதுக்கு முதல் கண்டிஷன் என்ன? ஒரு பறவை எடுத்து அதை வெட்டி அது ரத்தத்தை எடுத்து உடம்புல பூசுறது. அதாவது 4 மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு மெத்தட், நீங்கள் உடனே குஷ்டரோகம் முடித்தவங்களாம் ஒரு பறவை எடுத்துகிட்டு போய் வெட்டிடாதீங்க. எந்த பறவைன்னு சொல்லலை, பொதுவாக பறவைன்னு சொல்லியிருக்கேன். சரியா? சரி, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பாஸ்டர் சொல்லுங்கள், நான் பண்ணிடுறேன் இப்போவே. ஒரு நல்ல அந்த கழுத்தில் வெள்ளையாக இருக்க மாதிரி ஒரு கழுகு, அதை வச்சு வெட்டுங்க. முடியுமா? முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, அன்றைக்கு ஒரு பறவை இருந்துச்சு. லேவியராம் புஸ்தகத்தில் க்ளீனாக 14ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் மைண்டில் வச்சுக்கங்க. ஓகே, உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எப்படி அந்த வியாதி நீங்கும், அதுக்கு என்ன பரிகாரம், என்ன பிராயச்சித்தம் அப்படின்னா நான் படிக்கிற மைண்டில் வச்சுக்கங்க. A bird bearing away the guilt of sin, the shedding and application of blood, shedding his blood to bear away and pay the penalty of our sin. அப்போ ஒரு பறவை எடுத்து அதை அறுத்து இரத்தத்தை சிந்துகிற பொழுது நம்முடைய பாவத்திற்கான பிராயச்சித்தமாய் அந்த இரத்தம் சிந்துகிற பறவையினாலே மீட்பு உண்டாகுது. எவ்வளோ பேர் தெரியுது நான் சொல்ல வந்தது? இது வந்து வேதத்தில் இருக்கிறதான உண்மைகள். நம்பர் 1. நம்பர் 2, ரிப்பன்டன்ஸ் அண்ட் கன்ஃபெஷன். மனம் திரும்புதலும் பாவ அறிக்கையும். 2வது, ஒரு குஷ்டரோகம் நீங்கப்பட வேணுமானால் முதல் என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு ஆசாரியன் சொல்லுவார், ஒரு பறவையை வாங்கிட்டு வாங்க, வெட்டலான்னா வெட்டியிருக்கலாம், அது ஒன்று முடிஞ்சிருச்சு. 2வது, பாவ மன்னிப்பும் பாவ அறிக்கையும். ஓகே, ரிப்பன்டன்ஸ் அண்ட் கன்ஃபெஷன், 2 காரியம். 3வது, ரன்னிங் வாட்டர்.
அந்த குஷ்டரோகி எங்கே போய் மூழ்க வைக்கணும் தண்ணீரில்? நாகமான் என்கிற ஒரு குஷ்டரோகி யோர்தானில் 3 தடவை முழுகுன்னு சொன்னபோது, அந்த நாட்களில் யோர்தான் பெருக்கெடுத்து ஓடினது. இவனுக்கு மூழ்குவானால் குஷ்டரோகம் போயிடும். ஆனால் இந்த நாகமானுக்கு புத்தி கிடையாது. தீர்க்கதரிசிக்கு புத்தி நிறையா இருக்குது. இப்போ இந்த காலத்தில் ஆறு புரண்டு ஓடுகிற ஒரே ஆறு யோர்தான் தான். அவன் சொல்கிறான், எங்கள் ஊரில் இல்லாத ஆறுகளா, நதிகளா, குளங்களா, அங்கெல்லாம் ஆகாது. அக்கார்டிங் டு பைபிள், தீர்க்கதரிசிக்கு தெரியும், ரன்னிங் வாட்டர்லாம் குஷ்டரோகம் நல்லாகும்னா இந்த ரன்னிங் வாட்டர்லாம் முழுகணும். சொல்லுங்கள் சத்தமாக. இப்போது நம்ம ஊரில் இங்கேருந்து போனீங்கன்னா நம்ம ஊருக்கெல்லாம் இப்போ தண்ணி நிறையா இருக்குது. ஓகே, இப்போ தண்ணி இப்போ ஒரு தடவை நாங்கள் ஒரு ஊருக்கு கிராஸ் பண்ணும்போது பாலாறு வழியாக போனோம், பிரிட்ஜு மேலே போனோம். அப்படியே ட்ரையாக இருக்குது, மணலாக இருந்துச்சு. அப்போது கேட்டேன், தண்ணியே வராதான், எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சு தண்ணி வந்து. பாலாறுன்னு ஒரு ஆறு, அது பாலா போன ஆறு. அப்போ அந்த ஆறில் போய் நாங்கள் பாலாறில் முழுகுன்னா அது எப்போ தண்ணி வரும்? நாகமான் சொல்கிறேன், நான் பாலாறில் முழுகுவேன். இங்கே நீங்கள் என்ன இங்கே முழுக சொல்கிறீங்க? அங்கே பெரிய ஒரு ஆறு இருக்குது, அங்கே முழுகிக்கிறேன். அங்கே தண்ணி இல்லைடா பைத்தியக்காரன், நீ சுகமானு இங்கே தான்டா முழுகணும். கோச்சிட்டு போகிறார் அவர். எங்கள் ஊரில் இல்லாத நதிகளா, ஆறுகளா, குளங்களான்னு ரதத்தில் போகிறான். அவன் சொல்கிறாங்க, ஏங்க ஒரு பெரிய காரியம் சொன்னால் செஞ்சுருப்பீங்க, ஒரு சின்ன காரியம் செஞ்சுட்டு போயிடுவோமே. செய்தான் சுகமான. இப்போ குஷ்டரோகம் நீங்குவதற்கு எந்த ஆறு வேணும் சொல்லுங்கள் சத்தமாக. ஆமாம், இங்கேருந்து நீங்கள் யோர்தான் போகிறதுக்குள்ளே யோர்தான் வற்றி போயிடும். யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற நாட்களில் தான் கர்த்தர் சொன்னார் இங்கே போனார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்ன, ஒரு மாதம் ஃபாஸ்டிங் போட சொல்கிறார், 40 days ஃபாஸ்டிங் இருக்க சொல்கிறார். நான் உடனே கேரித் ஆற்றண்டிக்கு நான் போகிறேன். என்னால் ஃபாஸ்டிங் இருக்க முடியுமா? எலியாவை அங்கே இருக்க சொன்னார். கேரித் ஆற்றண்டிக்கு போ, காகத்தை கொண்டு போசிப்பேன். இப்போ என்ன செஞ்சார்? இறைச்சியை சாப்பிட்டாரு, நல்லா அந்த தண்ணியில் கேரித் ஆற்றணியில் முழுகினார், தண்ணியை நல்லா குடித்தார், நல்லா குழு 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 நல்லா சந்தோஷமாக இருந்தார் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. இப்போது கேரித் ஆறு வற்றி போயிடுச்சு. இவன் யோசிக்கலை, கர்த்தர் கன்சர்னிங் அபவுட் ஹிஸ் ப்ராஃபிட்ஸ். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ போதும், கிளம்பி எங்கே போ? சாரிபாத்துக்கு போ, அங்கே உன்னை போஷிக்கும்படியா ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். இப்போ தேவன் என்ன ஒரு தீர்மானம் வச்சுருப்பார் மனசில். அப்போது கேரித் ஆற்றண்டை ஆறு வற்றி போகும்னா நீங்கள் நான் யார் போனாலும் நடக்காது, ஏன்னா அந்த ஆறு வற்றி போயிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியாது. சரி, அங்கேருந்து கிளம்பி சாரிபாத் ஊருக்கு போகலான்னா அந்த விதவை எத்தனையோ எப்போவோ செத்து நாள் ஆயிடுச்சுன்றாங்க. என்னதான் வேலை, அது அவர் பார்த்துக்கொள்வார், அவர் பார்த்துக்கொள்வார். அதுக்கு தான் என் ஏசப்பா சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான். எனக்கு கேரித் ஆற்றலில் கொடுக்கிற காக்கா கொடுக்கிற இறைச்சியும் வேண்டாம், சாரிபாத் விதவை சுட்டு கொடுக்கிற அப்பமும் வேண்டாம், கர்த்தருடைய வசனத்தினாலே பிழைப்பேன்னு இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகள் சாரிபாத்துக்கும் இல்லை, கேரித் ஆற்றலும் இல்லை, ஆலயமாகிய உங்களை கர்த்தர் சுய ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை இன்னைக்கு போஷிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தாகத்தோடு பசியோடு ஆத்துமாக்களை நடத்துகிறது கர்த்தருடைய சபை. பிரைஸ் தி லார்ட். இது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அற்புதமாக கிரியைகள் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே மூணாவது என்ன சொன்னேன்? ரன்னிங் வாட்டர். அதுக்கு என்ன சொல்கிறதுனா பிக்சரிங் ஆஃப் பேப்டிசம். பிராக்கெட்டில் போட்டுங்க, ரன்னிங் வாட்டர் பிக்சரிங் ஆஃப் பேப்டிசம். மூன்றாவது ரன்னிங் வாட்டர். நாலாவது காரியம் அனாயிண்டிங் வித் ஆயில், எண்ணெய் அபிஷேகம். அனாயிண்டிங் வித் ஆயில், the leprous anointing with oil, which typifies the work of the Holy Spirit in our salvation experience. ரட்சிப்பின் அனுபவம். ஒரு எண்ணெய் ஊற்றுகிற பொழுது ரட்சிப்பின் அனுபவம் தான், பரிசுத்த ஆவி நம்மை ரட்சித்த அனுபவம் தான் அபிஷேகம். இப்போ பார்த்தோம், லா ஆஃப் கிளென்சிங்,
சுத்திகரிப்பதற்கான நியாயப்பிரமாணம். இரண்டாவது, லா ஆஃப் கிளென்சிங் அப்ளைடு டு அவர் லைஃப். அதுக்கு ஒரு 4 காரியங்களை சொல்லி கொடுக்குறேன். ரிப்பென்ட் ஆஃப் சின், ரிப்பென்ட் ஆஃப் சின், பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் ஒன்று. இப்போ சுத்திகரிப்புன்னு 7 சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், த லா ஆஃப் கிளென்சிங் அப்ளைடு டு அவர் லைஃப். இப்போ சுத்திகரிப்பு, நியாயப்பிரமாணத்தின் சுத்திகரிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அதை பயன்படுத்துவது அப்படின்னா, முதலாவது பாவத்திலிருந்து மனம் திரும்புதல் ஒன்று. பாவத்திலிருந்து மனம் திரும்புதல், பாவத்தை அறிக்கை செய்வது 2. பாவத்தை அறிக்கை செஞ்சோன்னா 3வது பி பேப்டைஸ்ட். 4வது receive the anointing of the Holy Spirit. 4வது காரியம், பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள். receive the anointing of the Holy Spirit. ரோமர் 8:16 வாசிக்கலாம். Romans 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார். இப்போ 2 காரியங்களை பார்த்தோம். 3வது காரியம் சொல்றாரு, anointing with oil, law of cleansing applied to our lives, anointing with oil. Okay, apply the oil. After the leper had been saved and had obeyed the rules of cleansing, he presented himself to the Levitical priest to be anointed with oil. ஆசாரியன் அவர்களுக்கு எண்ணெய் பூசி அவர்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது அவருடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், அந்தகார கிரியைகள், பிசாசின் கிரியைகள் நீங்க சுத்திகரிக்கப்படுகிறார்கள் என்பதை இங்கே நம்ம பார்க்கிறோம். அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக 1 கொரிந்தியர் 12:3 எடுத்து பாருங்க. 1 Corinthians 12:3. 1 கொரிந்தியர் 12:3. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்றும் It is important to note that the blood of sacrifice and anointing oil were placed on the ear, hand and foot. This shows us that our salvation and anointing experience affect 3 important area of life. ரொம்ப பேருக்கு இது தெரியாதவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுற ஆட்கள் பின்னால் பேசுகிறவங்க இருக்காங்க. இது என்னது காதில் தொட்டு ஜெபம் பண்ணுறது, என்னது கை விரலை தொட்டு ஜெபம், இந்த நகத்தை தொட்டு ஜெபம், இதெல்லாம் என்னது? இது அந்த சபைக்கு போயிட்டு அவங்களாம் அப்படி பண்ணவே இல்லை, அவங்களுக்கு தெரியாது உபதேசம். நான் உங்களுக்கு வசனத்தோடு சொல்லித்தரேன், எடுத்துக்கொள்ளுங்க. லேவியராகமம் 14 அதிகாரம் 14 தொடங்கி 18 வாசித்து பாருங்க. லெவிட்டிகஸ் சாப்டர் 14 to 18 எடுத்து வாசித்து பாருங்க. லேவியராகமம் 14 தொடங்கி 18 எழுதி கொள்ளுங்க. அந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தை ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிறவனுடைய வலது காது மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும்
வலது காலின் பெருவிரலிலும். போதுங்க, போதும். இருக்கா? நம்ம செய்கிறது முட்டாள்தனமாக செஞ்சுட்டு இருந்தோம் இவ்வளோ காலம். உங்களுக்கு தெரியாது. இதெல்லாமா பாஸ்டர் பண்ணுவாங்க? இதெல்லாம் போட்டிருக்கா பைபிளில்? போட்டிருக்கு தானே பண்ணுறாங்க. நீ நேற்று ரசிக்கப்பட்ட உனக்கு இவ்வளோ பெரிய வாய் இருந்தால் 30 வருஷமாக பிரசங்கம் பண்ணுற எங்களுக்கு எவ்வளோ பெரிய வாய் இருக்கும்? நேற்று என் பிரசங்கத்தை கேட்டு ரசிக்கப்பட்ட உனக்கு எவ்வளோ பெரிய வாய் இருக்குன்னா 30 வருஷமாக பிரசங்கம் பண்ணுற நமக்கு எவ்வளோ பெரிய வாய் இருக்கும்? அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, ஊழியக்காரன் சொன்னால் கேட்டுக்கணும். டவுட் இருந்தால் ரெஃபரன்ஸ், பாஸ்டர் எங்களுக்கு பைபிள்லேருந்து ரெஃபரன்ஸ் கொடுங்க, தூக்கி போடுறேன், கேட்டு எடுத்துகிட்டு போயிரு. அப்போ இதெல்லாம் உங்களுக்குள்ள ஏன் காது மடல், ஏன் கை விரல், ஏன் கால் விரல்? நேற்று அம்மா சொன்னேன் உங்களுக்கு, அந்த விரல் அபிஷேகம் எண்ணெய் போடணும். நாங்கள் அந்த எண்ணெயை ரத்தமாக மாற்றிடுறோம். அபிஷேக தைலமாக அல்ல, உன்னுடைய குற்ற நிவாரண பலியாக ஒரு பறவை துண்டிக்கப்பட்டு அந்த ரத்தத்தில் கொஞ்சத்தை எடுத்து உன் காதில் தடவுறோம். ரத்தத்தை தடவுனா ஒத்துக்குவியா? சொல்லுங்கள். இன்றைக்கும் ஆப்பிரிக்கா நாடுகளில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஒரு கம்யூனியன் எதை எடுத்து சாப்பிடுவாங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு. ஒரு பன்றி தலையை தட்டில் வச்சு அதை எடுத்து ஜனங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க எடுத்து கடித்து சாப்பிட்றாங்க. அதுதான் கம்யூனியன்னு சொல்கிறான். அதை செய்கிற ஒரு கூட்டம் பின்னால் போயிட்டுருக்கு. நம்ம செய்யலை. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம அழகாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட, அது கர்த்தரால் ஏவப்பட்ட இந்த திராட்சை ரசமும் அந்த மெல்லிய பிசைந்த மாவையும் எடுத்து தான் உங்களுக்கு அப்பங்களாய் பந்தியை கொடுக்குறோம். அது நீங்கள் சாப்பிட்றீங்க. தட் இஸ் ஒன்லி ஃபார் த சர்ச் பர்பஸ் அண்ட் யூஸ் அப்படிங்கிற லேபிள் மட்டும்தான் நம்ம கொண்டு வந்து கொடுக்குறோம். இந்த லாக்டவுன் டைமில் அநேக சபைகள் கம்யூனியன் கொடுத்தாங்க, வீட்டுக்கு அனுப்புனாங்க. நீங்கள் வீட்டிலையே குடிங்கன்னாங்க. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ குடிங்கன்னா, ஒருத்தன் தம்ஸ்அப் பாட்டை வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கான், அப்புறம் ஒரு சப்பாத்தி ஒருத்தன் வச்சுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் பண்ணை வச்சுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் பேக்கரி பண்ணை வச்சு தின்னுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உனக்கு கம்யூனியன் அடையாளம் வந்துருமா? நான் சொன்னேன், செய்ய மாட்டோம்யா, நாங்கள் செய்ய மாட்டோம். கர்த்தர் கதவை திறப்பார், செய்வோம். 2 தடவையாக கொடுத்து சரி பண்ணிடுவோம். சொல்லுங்கள், ஆமீன் சொல்லுங்கள். இப்போ நாளைக்கு ஒரு 1ஆம் தேதி ஒரு தடவை எடுத்து, முதல் வாரத்தில் எடுத்தோம், இப்போ 2வது நாளைக்கு எடுக்க போகிறோம், திரும்பி அடுத்த வாரம் திரும்பி எடுக்க போகிறோம். அப்போ அந்த கேப் ஃபுல் ஆகிடுது. பாஸ்டர் கம்யூனியனில் வரும், அவசரப்படாத. அவசரமாக நீ தின்னா அது கம்யூனியன் இல்லை. ஆசாரியன் கொடுக்குற வரைக்கும் காத்திருக்கணும், அதுதான் கம்யூனியன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். அப்போ ஆசாரியன் ஒரு நியமிக்கப்பட்ட காரியம். நாங்கள் யோசித்தோம், உண்மையாகவே யோசித்தோம், என்ன செய்யலாம். வீடு வீடாக கொடுத்துடலாமான்னா எத்தனை வீட்டுக்கு போகிறது? வாயை கட்டிட்டு வந்தாலும் அடிக்கிறான் போலீஸ்காரன், வெளியே வர வேண்டாங்கிறானே. அப்புறம் எங்கேருந்து கொடுக்கறது? சரி, தடை செய்வோன்னு ரொம்ப மனசில் வேதனையோடு தான் நாங்கள் அதை நிறுத்துகிறோம். நானும் பாஸ்டர் மணி அவர்களும் அதை யோசிக்காத நாளே இல்லை. இன்னொருத்தர் ஐடியா கொடுத்தாங்க. சரியா, சபைக்கு வர்றதில்ல அவங்க. பாஸ்டர் ஒன்று பண்ணுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நாங்களாம் பார்த்துக்குறோம். இது விட்டுட்டு சாப்பிட்ற ஐடியாவாது பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு காஞ்ச ரொட்டியை கொடுத்துட்டு ரசத்தை அவங்க குடிச்சுக்குவாங்க மொத்தமாக சேர்த்து. அந்த மாதிரிலாம் அதில் பண்ணக்கூடாது. நமக்கு அப்போ ரத்தமும் சரீரத்தையும் 2 சேர்ந்து சாப்பிட்டா தான் அது கம்யூனியன். நீங்கள் அப்பத்தை மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க, ரசத்தெல்லாம் நாங்கள் குடிச்சிக்கிறோன்னா எப்படி இருக்கும்? அதில் ஒரு ஃபாதர் சொல்கிறாரு, பாஸ்டர் இந்த ஒயினை 400 வருஷம் பழசாம். சரி, என்னங்க பழைய ரசமா அப்படின்னு? பழைய ரசம் இது என்ன விலை தெரியுமா? கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் கிட்ட வருது அது. சரி, என்னங்க அப்படி இருக்கும்? கொஞ்சம் போதும். எப்படி தூக்கம் வருமே தெரியாது. உனக்கு தூக்கம் வந்துச்சு சாப்பிட்டு, எனக்கு அதை கேட்டு துக்கமே வந்துச்சு. இப்போ ராபோஜனம் தூங்கிறதுக்கா? நீ முழிச்சுக்கிட்டு பரலோகம் போகிறதானே இந்த ராபோஜனம் கதையே. அதுக்கு தான் நான் சொன்னேன். அப்போ 3 ஒத்துக்கிறீங்களா? காது மடல், வலது கை விரல், கால் விரல். இப்போ கால் நீங்கள் ஏற்றுக்கிட்டால் செய்யலாம், இல்லைன்னா அது கூட வேண்டாம், பரவாயில்ல. பாஸ்டர்னா போட்டிருக்கு, செய்ய சொன்னார், நான் ரெடியாக இருக்கேன். வேண்டான்னா அந்த ரத்தப்பழி ஓ மேலே வரும், எனக்கு விட்டுரு. இப்போ சொல்லுங்கள். சரி, அடுத்த கேள்வி நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன். காது மடல்னு சொல்கிறீங்களே, ஏன் காது மடல்? கைவிரல் சொன்னீங்களே, ஏன் கைவிரல், ஏன் கால்? அதுக்கு அர்த்தம் விளக்கம் வேணுமா வேண்டாமா? நான் சொல்லியிருக்கேன், பைபிளில் போட்டிருக்கு, நீங்களும் பார்த்துட்டீங்க, நானும் பார்த்துட்டேன். ஆனால் அதில் விளக்கம் போல் நம்ம விளக்கம் சொல்ல போகிறேன், எழுதி கொள்ளுங்க. ஹியரிங்னா கேட்பது.
அவர் ஹியரிங் த லார்ட்ஸ் வாய்ஸ். இந்த ஞானஸ்தானத்துக்கு பிறகு, இந்த சுத்திகரிப்புக்கு பிறகு இந்த காதுகள் வேற எதையுமே கேட்கக்கூடாது, அப்பாவுடைய வாய்ஸை தவிர. பிரைஸ் தி லார்ட். அந்த சத்தத்தை தவிர இந்த காதுக்குள்ள எதுவுமே போகக்கூடாதுன்னு காதை கழுவிடுறது, சுத்தமாக பழசெல்லாம் கழுவி எடுத்துடுறது. நல்ல ஒரு இஎன்டி வேலை அங்கே பண்ணிடுறது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கைகள். அவர் சர்வீஸ் ஃபார் அவர் சேவியர். இந்த கை யாருக்காக நீட்டப்படும்? கிறிஸ்துவுக்காய் மாத்திரம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள். அவர் சர்வீஸ். நான் காதில் விழுகிற சத்தம் அவருடைய சத்தமாக இருக்கணும். நான் கை நீட்டுவது என் கிறிஸ்துவுக்காக இருக்கணும். நான் நடந்து போகிற பாதைகளெல்லாம் கிறிஸ்துவின் வழியாக இருக்கணும். அதுக்கு தான் காது, கைவிரல், கால்விரல். புரிஞ்சிட்டிங்களா? அது உங்கள் பைபிளில் இருக்கான்னு தெரியாது எனக்கு. இப்போ அது வந்து எப்படி இன்னும் கொஞ்சம் எபிரேயர் 2:3 எடுத்து வாசிங்க. ஹீப்ரு 2:3, எபிரேயர் 2:3 வாசிங்க. முதலாவது கேட்டிங்களா? கேட்டிங்களா? அறிவிக்கப்பட்டு ஆக்கினைக்கு. அப்போ என்ன சொல்றாரு? we need the blood to cleanse our hearing, our service and our walk. We need the Holy Spirit's anointing to hear, anointing to serve, anointing to walk as we should. Both blood of Jesus and the anointing of the Holy Spirit are necessary parts of our great salvation. அப்போ ஏசப்பாவுடைய இரத்தமும் பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கிடைக்கிற அபிஷேகமும் நம்ம ஊழியத்தின் வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானது. அப்போ இன்றைக்கி ஊழியத்தில் இருக்கோன்னு சொன்னால் 2 நடந்திருக்கு கிரியை. ஒன்று, கிறிஸ்துவின் இரத்தம் என்னை சுத்தமாக்கிடுச்சு. பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊழியம் செய்ய நடத்திக்கிட்டு இருக்கு. 2 தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இப்போ நீங்கள் பலர் சொல்கிற காரியங்கள் பல விதமாக இருக்கும். நான் ராத்திரியெல்லாம் முடிச்சுக்கிட்டு இருந்தேன், இங்கே ஓடினேன், அங்கே ஓடினேன், இதை பண்ணேன், அதை பண்ணேன், என் பிரியாசத்தினால ஒன்றும் சேர்க்க முடியாது. 2 நடக்கணும். ஒன்று, அவருடைய ரத்தம் உன்னை சுத்திகரிக்கணும், நம்பர் 1. நம்பர் 2, the Holy Spirit pour out his anointing to your body. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படணும். கழுவப்பட்டவன் நிரப்பப்படுவான், ஆனால் கர்த்தரால் பயன்படுத்தப்படுவான். சிம்பிள் லாஜிக். அப்போது நம்ம கழுவப்படுற அனுபவம் இருக்கணும், நிரப்பப்படுற அனுபவம் இருக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தை கழுவியாச்சு, அந்த பாத்திரத்தை நிரப்பியாச்சு, என்ன செய்யணும் சொல்லுங்க? பாத்திரம் நிரம்பி வழியணும். மை கப்ஸ் ஆர் ஓவர் ஃப்ளோயிங். நிரம்பி வழிகிற அனுபவம் அது அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கும். கர்த்தர் அதை பயன்படுத்துவார். இந்த நம்பிக்கையோடு தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் சேரும்.